இந்த பிரச்சனை வந்து 4 வருஷமாக இருக்குங்க. நாங்கள் எல்லா அதிகாரிகள்கிட்டும் முறையிட்டோம், கலெக்டரை பார்த்துட்டோம், முதலமைச்சரோட சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சிட்டோம். எந்த விதமான நடவடிக்கை இல்லைங்க. இப்போ இந்த நகரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவு நீர் வந்து ரொம்ப தேங்கி 1 வார காலமாக ரொம்ப இருக்குங்க. இந்த பிரச்சனை வந்து 4 வருஷமாக இருக்குங்க. நாங்கள் எல்லா அதிகாரிகள்கிட்டும் முறையிட்டோம், கலெக்டரை பார்த்துட்டோம், முதலமைச்சரோட சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சிட்டோம். எந்த விதமான நடவடிக்கை இல்லைங்க. இந்த தண்ணி வந்து மெயின் ரோட்லேருந்து எல்லா ஏரியாவிலேருந்து வந்து இங்கே தான் ஸ்டோரேஜ் ஆகுதுங்க. இந்த தண்ணி மேலே போயிட்டு இருந்தது இப்போ போகிறதில்ல. போகாதனால நின்று கழிவு நீர் தேங்கி ரொம்ப சிரமமாக இருக்குங்க. குடிநீர் எல்லாம் வந்து கெட்டு போயிடுச்சு. இதனால் இதுக்கு அது பக்கம் விநாயகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிக்கிறாங்க. பஸ் போக்குவரத்து 3 நாளாக பஸ் போக்குவரத்து இதில் இல்லைங்க. இதுக்கப்புறம் பணிக்கம்பட்டி, குறும்பவளையம், புள்ளக்காவளையம், நகமம் வரைக்கும் நிறையா பஸ் போகுதுங்க. அந்த பஸ்ஸுகள்லாம் நின்றுச்சு. இதனால் நிறைய பாதிக்கிறாங்க. நாங்கள் பல முறை முறையிட்டு மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லைங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 500 மனு கொடுத்துருப்போம். இது வரைக்கும் மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. தயவு செஞ்சு அதிகாரி இது மாதிரி நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணி இங்கே தேங்காதவாறு எங்களுக்கு செஞ்சு கொடுக்குமாறு தாழ்மை கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணசாமி நகர், ராஜராஜேஸ்வரி நகர், பாலாஜி நகர், ராஜீவ் நகர், அப்படி எல்லா வீடும் ஏரியாக்களும் சேர்ந்தால் ஒரு 500-600 வீடுகளுக்கு மேலே இருக்கும். விநாயகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த ரோடு தான் ஒரு போக்குவரத்துக்கு பஸ் போகிற ரூட்டு இது தான். இது இப்போ இந்த ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு இங்கே இந்த கழிவு நீர் இப்படி மழை சமயத்தில் தேங்கி இந்த ரோட்டில் போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே தேங்குறதுனால இந்த தண்ணி அப்படியே ரிவர்ஸ் ஆகி எங்கள் காலனிக்குள்ளே இருக்கிற டிச்சுகளை எல்லாம் வந்துட்டு இந்த தண்ணி அப்படியே தேங்கி நின்று வீட்டு வாசலுக்குள்ளேயும் இந்த தண்ணி வருது. இதனால் சுகாதார சீர்கேடாகுது. போர் வாட்டரெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. எங்களுக்கு இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குங்க. நாங்கள் வந்துட்டு முனிசிபல் ஆஃபீஸ்லேருந்து பொள்ளாச்சி தாசில்தார், சப் கலெக்டரு, கோயம்புத்தூர் கலெக்டரு, சிஎம் செல்லுன்னு எங்கெங்கே மனு அனுப்பணுமோ எல்லா இடத்துக்கும் மனு அனுப்பிச்சிட்டோம். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இத்தனை வருஷமாக இந்த தண்ணி வந்துட்டுங்க இந்த ரோட்டை தாண்டி அந்த பக்கம் ஒரு தோப்பு வழியாக தான் போயிட்டு இருந்தது. அந்த நீர்வழி பாதையை வந்துட்டு இப்போ அந்த தோப்புக்காரங்க வந்து அடைச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு இது பட்டா லேண்டு, நாங்கள் அலோவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டாண்டு காலமாக ரொம்ப வருஷமாக அந்த வழியாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு இந்த 4 வருஷமாக அவங்க அடைச்சி வச்சனால இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இதுக்கு அதிகாரிகள் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.